திருநீலகண்டேஸ்வரர் நீலக்குடி திருக்கோவில். இந்த ஆலயம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சோழநாடு காவிரியின் தென்கரையில் அமைந்த இந்த ஆலயத்து இறைவனை திருநாவுக்கரசர் பதிகம் பண்ணியிருக்காங்க. இறைவன் மூலவர் திருநீலகண்டர் என்ற பெயரில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். அன்னை ஒப்பில்லா முலையம்மை என்றும், தீர்த்தமாக தேவி தீர்த்தமும், விருட்சமாக பலாமரம், 5 இலைகளை கொண்ட வில்வ மரமும் இருக்குது. 2000 ஆண்டு பழமையான இந்த ஆலயம் சோழர் காலத்து கல்வெட்டுகளை கொண்டு மிகவும் சிறப்புடையதாக இருக்குது. சப்தஸ்தான தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு அன்னை அனுபமஸ்தினி என்ற பெயரிலும் பக்தாபீஷ்ட தாயினி என்ற பெயரிலும் 2 சன்னதியிலிருந்து அன்னை அருள் பாலிக்கின்றார். ஒரு அன்னை திருமண கோலத்திலும் ஒரு அன்னை தவ கோலத்திலும் இருந்து அருள் செய்கின்றனர். இறைவனை வணங்கி மார்க்கண்டேயர் இங்குதான் சிரஞ்சீவி என்ற பட்டத்தை பெற்றார். அதன் காரணமாக அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சித்திரை திருவிழாவின் 12வது நாளில் இறைவனை பல்லக்கில் வைத்து 7 ஊர்களுக்கு அழைத்து செல்கிறார். அந்த 7 ஊர்கள் என்னென்னா இளந்துறை, ஏனாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருப்புவனம், திருவிடைமருதூர், மருத்துவக்குடி, திருநீலக்குடி. இந்த ஆலயங்களை தான் நாம் சப்தஸ்தான தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆலயத்தின் சிறப்புன்னு பார்த்தா, இறைவன் ஆழகால விஷத்தை உண்டபோது அந்த விஷத்தன்மையை குறைக்க நல்லெண்ணெயால் நிறைய ஊற்றி அபிஷேகம் செய்கின்றனர். அப்படி செய்யும்போது சிவலிங்க திருமேனியிலிருந்து அந்த எண்ணெய் முழுவதும் உடனுக்குடன் உறிஞ்சப்பட்டு சிவலிங்கமானது வலுவலு என்று இருப்பதற்கு பதிலாக சொர என்றே இருக்கிறது. அதாவது நீண்ட நாட்கள் எண்ணெய் படாத திருமேனியாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த எண்ணெய் முழுவதும் தண்ணீர் விட்டு அலம்புவதும் இல்லை, துணி வைத்து துடைப்பதும் இல்லை. ஆனால் அந்த எண்ணெய் முழுவதும் சிவலிங்க பானமே உறிஞ்சி விடுகிறது என்ற அதிசயம் இன்றும் நடக்கிறது. இந்த எண்ணெய் அபிஷேகம் சித்திரை, மாசி, கார்த்திகை போன்ற மாதங்களில் நடக்குது. அதே போல் பலாமரம் இங்கு தெய்வீக மரமாக சொல்லப்படுது. அந்த பலாமரத்தின் சுளைகளை இறைவனுக்கு நிவேதனம் செய்து வெளியில் எடுத்து சென்றால் அது நன்றாக இருக்கும். ஆனால் அது நிவேதனம் செய்யாமல் வெளியே எடுத்து சென்றால் அதில் வண்டுகள் கெட்டு போவது என்பது இன்றும் அந்த அதிசயம் நடக்கிறது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயை மருந்தாக பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி அவங்களுக்கு கொடுக்கும்போது அது தீராத நோய் தீர்வதாக பக்தர்களும் நம்புகிறாங்க. ராகு தோஷம், மிருத்யுஞ்ச தோஷம் இருக்கிறவங்க இங்கே இறைவனை வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய தோஷம் எல்லாம் விலகி அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க.